தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலை மாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்தபோது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பூலோகத்திலே மனிதனுக்கு வருகிற பொல்லாப்புக்கள் அநேகம் உண்டு. எனினும் பாவம் மாத்திரமே மெய்யான பொல்லாப்பு என்று சொல்லப்படும். எளிமை, வறுமை, நிந்தை, வாதை இது முதலான பொல்லாப்புக்கள் சரீரத்தை மாத்திரம் வாதிக்குமே அன்றி அவைகளால் ஆத்துமத்திற்கு ஒரு வாதையும் இல்லாமல் போகிறது மட்டுமல்ல, அவைகளை பொறுமையோடே சகித்தால் இன்னும் நன்மை உண்டாகும். பாவம் ஆத்துமத்துக்கும் சரீரத்திற்கும் வருத்தமும் நாசமும் கேடும் உண்டாக்கும் என்கிறதனாலே அதைவிட கொடிய பயங்கரமான பொல்லாப்பு வேறே ஒன்றுமில்லை. புத்தி இல்லாதவனே, மற்றதுக்கெல்லாம் பயப்படுகிறாய், பாவத்துக்கு மாத்திரம் பயப்படவில்லை. தரித்திரம், வியாதி, வாதைகளை கண்டாலும், நெருப்பு, பாம்பு, பூச்சி, புழுவை கண்டாலும் அஞ்சுகிறார்கள். ஈ, எறும்பு, கொசுக்கடிக்கு முதலாய் பயப்படுகிறார்கள். பாம்பையும் நெருப்பையும் விட அதிக கொடூரமுள்ள பாவத்திற்கு கூசாமலும் அஞ்சாமலும் மதியினராய் அதை மகா பிரியத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதேதென்றால் பாவத்தில் உள்ள மாய சுகத்தை பசாசு அவர்கள் கண்ணுக்கு பெரிதாக தோற்றுவித்து மயக்கத்தால் இன்பம் உண்டாக்கி அவர்கள் புத்தி கண்ணை மறைத்து போகிறதினாலே அப்படி செய்கிறார்கள். அகோர விஷம் பொருந்தியிருக்கிற பாம்பை ஒரு பெட்டியிலே அடைத்து அந்த பெட்டியை பூப்பெட்டி என்று யாராவது ஒருவருடைய கையில் கொடுத்தால் அவன் அதை திறந்து பார்த்து பாம்பு இருக்கிறதையும் அது இறைந்து கொண்டு சீர்வதையும் கண்டால் உடனே எரிந்து போடுவான் அல்லவா? அப்படியே பாவத்தினுடைய கொடூரத்தை காண்பிக்க கண்டு நீயும் அதை எரிந்து போக கடவாய். பாவம் கடவுளுக்கு உகந்த மகிமைக்குரிய வெகுமானத்துக்கு விரோதமாய் இருக்கிறதுனாலே அதன் பொல்லாப்பு மிகுந்து போகிற அந்தஸ்தை பார். யாராவது ஒருவன் தனக்கு நிகரான மற்றொருவனுக்கு செய்கிற அவமானத்திலும் தன்னை விட உயர்ந்தவனுக்கு செய்த அவமானம் பெரியதாய் இருக்குமே. மேலும் ஒரு நகர அதிகாரிக்கு செய்த அவமானம் அதிலும் பெரிய குற்றமாய் இருக்குமே. ஓர் அரசனை அவமானப்படுத்தின பொல்லாப்புக்கு ஒப்பான குற்றம் உலகத்தில் இல்லை என்பார்களே. ராஜாதி ராஜனுமாய் பரலோக பூலகமும் உண்டாக்கினவருமாய் அளவில்லாத மகிமை உள்ளவருமாய் இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாகி பாவ கொடூரம் எத்தகையது என்று யாராலே அளந்து சொல்லக்கூடும்? எவனாவது கிணற்றிலே விழுந்து விட்டபோது தன்னை எடுத்துவிட வருகிறவன் மேலே கல்லை விட்டு எறிவானோ? பகைவர்களாலே மோசம் வராதபடிக்கு தன்னை காத்தவனை அம்புகளால் எய்வானோ?
தன் வியாதிக்கு மருந்து கொடுத்து குணமாக்கியவனுக்கு நஞ்சிடுவானோ? இப்படிப்பட்ட கொடூரம் பூலோகத்திலே காண கிடையாது. நீ செய்கிறது சொல்லி முடியாத கொடுமையாய் இருக்கிறது. பாவ கிணற்றில் விழுந்த உன்னை இயேசுநாதர் கைதூக்க வருகிறார். பசாசு என்கிற எதிரியின் கையில் அகப்படாதபடிக்கு உன்னை தற்காக்கிறார். பாவ வியாதிக்கு தாம் பாடுபட்ட பலனை மருந்தாக கொடுத்து குணமாக்குகிறார். அப்படி இருக்க நீ அவரை புறக்கணித்து நிந்தித்து உன்னுடைய கல் நெஞ்சாகிய கற்களால் அவரை எரிகிறாய். வைராக்கியம் என்கிற அம்புகளால் அவரை எய்கிறாய். வஞ்சகம் என்கிற விஷங்களை அவருக்கு குடிக்க கொடுக்கிறாய். ஐயையோ, உன் பாவ கொடூரத்தை என்னவென்று சொல்லலாம்? செபிப்போமாக. எமது அரணும் கோட்டையும் பாதுகாப்புமான எம் இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணானது. ஆண்டவரே, நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணானது என்று திருப்பாடல் 127:1 எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, இன்று உடைந்து போன எங்கள் வீட்டை கட்டுகிறவரே, நோய்கு நொடிகளினால் பகைமை வெறுப்புகளினால் சிதைக்கப்பட்ட எமது நகரத்தையும் நாட்டையும் காப்பவரே, உமக்கே மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக. ஆண்டவரே, தாவீது அரசை போல பல்வேறு காரணங்களால் மனம் உடைந்து வேதனையுற்றுள்ள நாங்கள் எங்களை அன்பு செய்யும், இரக்கம் காட்டும், மன்னிக்கும், ஆறுதல் தரும் உமது கரங்களில் விழுகின்றோம். மாறக்கூடிய மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்றும் என்னோடு இருக்கும் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். திருப்பாடல் 118:8-9 தாவீதின் அனுபவ மொழிகள் எமது வாழ்வின் வழியாக அமைவதாக. யார் யாரையோ நம்பி ஏமாந்தது போதும், எதையோ தேடி என் வாழ்வை இழந்தது போதும். ஆண்டவரே, இன்று நான் உமது கரங்களில் வீழ்கிறேன். என்னை பொறுப்படுத்து, என்னை வழிநடத்துவீராக. என் காயங்களை கட்டுவீராக. என் மன குமுறல்களுக்கு ஆறுதல் தருவீராக. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து விடுதலை தருவீராக. கடன் தொல்லையாலும் மன பாரத்தினாலும் தற்கொலை எண்ணங்களினாலும் இன்று அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நீரே ஆறுதலாக இருந்து வழிநடத்துவீராக. பாவம் என்னும் கொடிய விஷத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி உம்முடைய இரட்சணியத்தின் மீட்பின் வல்லமையை, இரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும். உலக மக்களை பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு மன உறுதியை தாரும். பாவங்களிலிருந்து விடுதலை தரவும், அதன் விளைவான இந்த போர்களிலிருந்து அவர்கள் மீண்டு வரவும் நீர் அவர்களுக்கு வலிமையை தருவீராக. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பெற்றோருடைய ஒத்துழைப்பையும் அவருடைய இல்லங்களிலே நலமான சூழ்நிலையும் இன்று நிலவும்படியாக நீர் வாய்க்கப் பெறுவீராக. உமது அன்பு பிள்ளைகள் என்றும் தலை நிமிர்ந்து வாழவும், அவருடைய எதிர்காலங்கள் நல்மறையில் நியமிக்கப்படவும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.